ஜனவரி 15 செய்தி தெரிப்புகள். தமிழர்களின் பண்பாட்டு தலைநகராக போற்றப்படும் மதுரையில் பொங்கல் பண்டிகை நாட்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டு புகழ்பெற்றது. தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடந்தாலும் பாரம்பரியமாக மதுரை மாவட்டத்தில் நடக்கும் போட்டிகளுக்கு தனிச்சிறப்பும் வரவேற்பும் உண்டு. அந்த வகையில் புதன்கிழமை நடந்த பாலமேடு ஜல்லிக்கட்டில் 1000க்கும் மேற்பட்ட காளைகளும் மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். முதலில் அமைச்சர் பி. மூர்த்தி, ஆட்சியர் சங்கீதா தலைமையில் மாடுபிடி வீரர்கள் வாடிவாசலில் உறுதிமொழி ஏற்றனர். இதைத் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர் மூர்த்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முதலில் பாலமேடு பொதுமடத்து மகாலிங்க சுவாமி கோயில் காளை உட்பட 5 கோயில் காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. தொடர்ந்து பிற காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. ஒவ்வொரு சுற்றிலும் 50 மாடுபிடி வீரர்கள் களமிறக்கப்பட்டனர். பாலமேடு ஜல்லிக்கட்டில் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தென்மண்டல ஐஜி பிரேமானந்த் சின்ஹா மேற்பார்வையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் அரவிந்த் சிவபிரசாத் ஆகியோர் தலைமையில் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மதுரை அவனியாபுரத்தில் பொங்கலன்று நடந்த ஜல்லிக்கட்டில் காளை முட்டி மோதியதில் மதுரை விளாங்குடியைச் சேர்ந்த 23 வயது மாடுபிடி வீரர் நவீன்குமார் உயிரிழந்தார். மேலும் 46 பேர் காயமடைந்தனர். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் அதிக காளைகளை அடக்கிய மாடுபிடி வீரர் திருப்பரங்குன்றம் கார்த்தி கார் பரிசாக பெற்றார். சிறந்த காளையின் உரிமையாளரான மலையாண்டிக்கு டிராக்டர் பரிசு வழங்கப்பட்டது. உலக புகழ்பெற்ற மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை வியாழக்கிழமை காலை துணை முதல்வர் உதயநிதி தொடங்கி வைக்கிறார். வெற்றி பெறும் மாடுபிடி வீரர் காளைகளுக்கு கார், டிராக்டர், ஆட்டோ, பைக், தங்க காசுகள் என விலை உயர்ந்த பரிசு பொருட்கள் வழங்கப்பட உள்ளன. ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பிறகு உலகம் முழுவதும் பெரும் வரவேற்பை இந்த வீர விளையாட்டு பெற தொடங்கியுள்ளது. கடந்த சில ஆண்டுகளாகவே நேரடியாக போட்டியை காண அலங்காநல்லூருக்கு வெளிமாவட்ட மக்கள் வருவது அதிகரித்துள்ளது. மேலும் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் மக்கள் வருகின்றனர். இதனால் இந்த ஆண்டு நடைபெறும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு விரிவான ஏற்பாடுகளை தமிழக அரசு செய்துள்ளது. தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் தமிழ் மொழிக்கும் இலக்கிய வளர்ச்சிக்கும் தமிழ் சமுதாய உயர்வுக்கும் தொண்டாற்றிய தமிழறிஞர்களுக்கு திருவள்ளுவர் விருது மற்றும் தமிழக அரசின் விருதுகளை முதல்வர் மு. ஸ்டாலின் வழங்கினார். சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது விடுதலை ராஜேந்திரனுக்கும், டாக்டர் அம்பேத்கர் விருது து. ரவிக்குமாருக்கும் வழங்கப்பட்டது. 1947 இந்தியா உண்மையான சுதந்திரத்தை பெறவில்லை என்று RSS தலைவர் மோகன் பகவத் கூறியிருப்பது ஒவ்வொரு இந்தியரையும் அவமதிக்கும் செயல். இதுபோன்ற முட்டாள்தனமான பேச்சுக்களை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்க முடியாது என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். முன்னதாக அயோத்தியில் ராமர் கோயில் திறக்கப்பட்ட தினத்தையே உண்மையான சுதந்திர தினமாக கொண்டாட வேண்டும் என்று RSS தலைவர் மோகன் பகவத் பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது. டெல்லி மதுபான கொள்கை ஊழல் தொடர்பாக ஆம் ஆத்மி கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது வழக்கு தொடர அமலாக்கத்துறைக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் அனுமதி வழங்கியுள்ளது. இதனிடையே தனக்கு எதிரான அச்சுறுத்தல் குறித்த உளவுத்துறையின் தகவல் குறித்து கருத்து தெரிவித்துள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் கடவுள் என்னை காப்பாற்றுவார் என்று தெரிவித்துள்ளார். இராணுவ சட்டத்தை அமல்படுத்தியது தொடர்பான குற்றச்சாட்டில் தென்கொரிய நாட்டில் பதவி நீக்கத்துக்கு ஆளான அதிபர் யூன் சாக் யோல் கைது செய்யப்பட்டுள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக மாக்கி சீதாலட்சுமி போட்டியிடுவார் என்று அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்துள்ளார். காணும் பொங்கலை முன்னிட்டு சென்னையில் பாதுகாப்பு பணியில் 16,000 போலீசார் ஈடுபடுத்தப்படுகின்றனர். பொதுமக்கள் அதிக அளவில் திரளும் மெரினா, பெசன்ட் நகர் கடற்கரை, கிண்டி, வண்டலூர் பூங்காக்கள் உள்ளிட்ட அனைத்து பொழுதுபோக்கு மையங்களிலும் கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. 2024 நடந்த தேர்தல்களில் இந்தியா உட்பட பல நாடுகளில் ஆட்சியில் இருந்த கட்சிகள் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்ற மெட்ரா நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி மார்க் ஜூக்கர்பெர்க்கின் கருத்துக்கு மத்திய அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்து சம்மன் அனுப்ப முடிவு செய்திருந்தது. இந்நிலையில் அந்த கருத்துக்காக மெட்டா இந்தியா நிறுவனம் மன்னிப்பு கோரியுள்ளது.